ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமச்சீர் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான ஒன் டே ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் இங்கிலீஷ் போர்ஷனை எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணல, நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபுல் வீடியோ நீங்கள் கவனமாக லிசன் பண்ணிங்கன்னா என்ன படிக்கணும், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதை நோட் டவுன் பண்ணிக்கிட்டு யூ கேன் ஃபாலோ தட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து டைமிங்ஸை மார்னிங், நூன், ஆஃப்டர்நூன் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்து டைமிங் மார்னிங் 7 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, போயம், அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ், இஆர்சி எல்லாம் படிச்சுறீங்க. அண்ட் எல்லா ப்ரோஸுக்கும் இருக்கக்கூடிய சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் புக் பேக்கில் இருக்க க்ளோசரியை தரவு பண்ணிட்டீங்கனாலே அதுலேருந்து சினோனிம்ஸ் நீங்கள் 3க்கு ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் அது போக நீங்கள் ஒர்க் புக்கில் படிச்சிருக்கக்கூடிய சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மார்னிங் 7 AM to 11 AM நீங்கள் படிக்க வேண்டியது. அண்ட் மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 90 மார்க்குக்கு நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் 41 மார்க்குக்கு மட்டும்தான் நீங்கள் படித்து எழுதுறீங்க. அதர்வைஸ் மற்ற மார்க் 49 மார்க் எல்லாமே நீங்கள் ஓனாக எழுதக்கூடியது. அதாவது ஓன் இந்த சென்ஸ் கொஷின் பேப்பரை பார்த்தா தான் இதுதான் கொஷின்கிறதே உங்களுக்கு தெரியும். எதுக்குமே நீங்கள் ப்ரியராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க முடியாது. மேபி கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், எப்படி எழுதணுங்கிற ஒரு ஐடியா மேபி வச்சுருக்கலாமே தவிர இதுதான் எழுத போகிறோங்கிறது உங்களுக்கு கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப தான் தெரியும். ஸோ அதனால் 41 மார்க்ஸ்க்கு நீங்கள் படித்து எழுத போகிறீங்க, 49 மார்க்ஸ்க்கு நீங்கள் க்ரியேட்டிவாக தான் எழுத போகிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். ஸோ இதுவும் உங்களுக்கு நான் சொல்லிக்க நினச்சேன். அண்ட் 11 to 11:30 ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அண்ட் 11:30லேருந்து ஆஃப்டர்நூன் 2:30 வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறது ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் புக் பேக் கொஷின் பேப்பர் கொஷின் ஆன்சர்ஸ் உங்கள் ஒர்க் புக்கில் என்ன இருக்கோ படிச்சிருங்க. அண்ட் சப்ளிமெண்ட்ரிக்கு உங்களுக்கு அந்த 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரிக்கு நீங்கள் எத்தனை படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக படிச்சிடுறீங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் 2:30 to 3 நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் 3லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, க்ரியேட்டிவ் ரைட்டிங் பார்ட். இது படிக்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை, நீங்கள் எல்லாமே ஓனாக எழுதக்கூடியது. அதை எப்படி எழுதணுங்கிற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். பிகாஸ் அது தெரிஞ்சால் தான் கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப நீங்கள் அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணி உங்களுடைய க்ரியேட்டிவை இன்க்ளூட் பண்ணி எழுத முடியும். அது எதெல்லாம் கேட்பாங்கன்னா, டேட்டா கொடுத்துருவாங்க, ஒரு கிராஃப் மாதிரி, பார் கிராஃப் மாதிரி கொடுப்பாங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, நீ ஆன்சர் பண்ணணும். நோட்டீஸ் மேக் பண்ண சொல்லுவாங்க, இமெயில் எழுத சொல்லுவாங்க, டயலாக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எழுத சொல்லுவாங்க, நியூஸ் ஹெட்லைன்ஸ் கொடுத்து அதை வந்து நியூஸாக எலாபரேட் பண்ண சொல்லுவாங்க. ப்ரோவர்போட மீனிங் கேட்கலாம், ஸ்லோகன் எழுத சொல்லலாம், ரோட் மேப்பு, ப்ராசஸ் எப்படி ஒரு புக்கே எப்படி செய்கிறாங்க, ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறோம், சென்டென்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லலாம், பை சார்ட் பார்த்து அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே க்ரியேட்டிவாக தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி எழுதணுங்கிறதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் உங்கள் ஒர்க் புக்லேயே இருக்கும். ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா 1 by 1 பார்த்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், பட் ஒன்ஸ் அகெயின் எக்ஸாம்க்கு முன்னாடி பார்த்துக்கிறது நமக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் ஆஃப்டர்நூன் 3 to 5 பண்ண போகிறீங்க. அடுத்து ஈவினிங் வந்து 6 to 8. ஈவினிங் 6 to 8 நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, மஸ்ட் ஸ்டடி கிராமர். ஆக்சுவலாக கிராமர் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதில் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்ட் 4ல் 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கிராமர்ஸ் ஒரு சிலது இருக்குது. அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸ்பாட் தி எரர் கொடுப்பாங்க. அதோட ஆப்ஷன் சாய்ஸாக உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, லிங்கர்ஸ், ஹோமோஃபோன்ஸ், டென்ஸ், மாடல் வேர்ப்ஸ், கன்ஜக்ஷன் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு 5 கொஷின் இருக்கும். அண்ட் 5 கொஷின் ஸ்பாட் தி எரர் இருக்கும். ஸோ ஸ்பாட் தி எரருக்கு நீங்கள் 5க்கு ஆன்சர் பண்ணணும். ஆர் அப்படி இல்லைனா நான் சொன்ன இந்த 5க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ்க்கெலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 5 மார்க்கை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் அது போக உங்களுக்கு பார்ட் 2ல் வந்து கிராமர் கேட்குறாங்க. ஸோ அந்த கிராமரில் ரொம்ப ஈஸியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ஈஸி. அண்ட் இஃப் வச்சு எழுதக்கூடிய சென்டென்ஸ் அது ஈஸி. பிகின் த சென்டென்ஸ் வித் வேர்ப், வேர், ஹேட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மற்றது பார்க்க டைம் இருக்குது, இல்லை மற்றதும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, அந்த மற்றது நான் எதை சொல்கிறேன்னா, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அண்ட் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். இது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஷ்டமாக இருக்குன்னா லாஸ்ட் மினிட்ல போட்டு நீங்கள் அதை இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் அது வந்து வெறும் 2 மார்க்குக்கு தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் வந்து ஒரி பண்ணிகிட்ருக்க வேணாம். 4 கொடுத்து 3 எழுதுகிற கிராமரில் கண்டிப்பாக அந்த 3 வந்து உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ஒன்று எழுதிடலாம். அண்ட் அதே மாதிரி பிகின் வித் சென்டென்ஸ், வேர் அண்ட் ஹேட் அதுவும் உங்களால் எழுதிட முடியும். ஸோ எல்லாம் ரொம்ப இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்க்கும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஆல்ரெடி நல்லா தெரியும்னா அதை பாருங்கள். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 2 டாப்பிக்கையும் நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ ஆப்வியஸாக ஒரு மார்க் 2 மார்க் அதில் போகும். பட் லாஸ்ட் மினிட்ல அதை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். அந்த 1 மார்க் 2 மார்க்குக்கு அது என்னுடைய சஜஷன். ஸோ நீங்கள் படிக்கவே வேணாம்னு நான் சொல்லலை.
இது வரைக்கும் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஸ்ட்ரகிள் பண்ண வேணான்னு என்னுடைய சஜஷன்ஸை கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் ஈவினிங் 6 to 8 நீங்கள் படிச்சிடுறீங்க. அண்ட் 8 to 10:30 நைட் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா 1 மார்க்ஸை பார்க்க போகிறீங்க. ஸோ 1 மார்க்ஸில் இருக்கக்கூடிய சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸை நான் ஆல்ரெடி மார்னிங்கே படிக்க சொல்லிட்டேன். அது போக பாக்கி இருக்கக்கூடிய வொக்காபுலரி. ஸோ 1 மார்க்ஸில் நிறைய வரும், நிறைய டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஆனால் ஒரு டாப்பிக்லேருந்து ஒன்று தான் வரும். ஸோ அதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது எதெல்லாம் அப்படின்னா அப்ரிவேஷன் பாருங்கள், அஃபிக்ஸஸ் பாருங்கள், இடியம்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், காம்பவுண்ட் வேர்ட், கிளிப்டு வேர்ட், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிளெண்டட் வேர்ட், இதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அது போக மற்றதும் இருக்குது. அது என்னங்கிறது உங்களுக்கு கொஷின் பேப்பரை பார்க்குறப்பவே தெரியும். இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணது எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதுக்கு ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மெயினாக 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோ இல்லை உங்களுடைய இந்த அகாடமிக் இயர் கொஷின் பேப்பர்ஸ்க்கோ நீங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்து நீங்களே உங்களுக்கு ஆன்சர் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நான் சொல்லியிருக்கிற இந்த 8 o'clock to 10:30 நைட் இந்த டைமிங்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். 1 மார்க்ஸில் இருக்கக்கூடிய வொக்காபுலரி, கிராமர் பார்ட்டியும் நீங்கள் நல்லா கவர் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ 10:30க்கு அப்புறம் நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு அண்ட் 10 to till என்ன டைம் வரைக்கும் நீங்கள் முடிச்சு படிப்பீங்களோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் எதுவும் பெண்டிங் போர்ஷன் வச்சுருக்கீங்க, அது எந்த டாப்பிக்கில் இருந்தாலும் சரி, கிராமராக இருந்தாலும் சரி, போயமோ ப்ரோஸோ ஏதாவது நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது திரும்ப ஒரு தடவை படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேம் நான் படிச்சுட்டேன், காலையில் எந்திரிச்சு ரிவைஸ் பண்ணால் போதுன்னா நீங்கள் நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் நீங்கள் மேக்ஸிமம் 5க்கு எந்திரிச்சுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ, ஸ்கூலுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் கிளம்புறதுக்கு எடுத்துப்பீங்களோ அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ படிச்சுக்கோங்க. அந்த டைமில் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இன்னும் ஸ்டில் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிறப்பவே நல்லா படிச்சிருங்க, அப்புறமேட் படிச்சுக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு மினிட்டும் நமக்கு எவ்வளோ ப்ரிஷியஸுங்கிறது நல்லா தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து நல்லபடியாக படிங்க. படிக்கும்போதே நல்லா தரோவாக படிச்சிருங்க. நீங்கள் ரிவைஸ் பண்ணாட்டியுமே நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன், நான் டேரெக்டாக போய் நான் எக்ஸாம் எழுதுவேன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா சின்சியராக தரோவாக படிக்கும்போதே படிச்சிடணும். இது என்னுடைய கைண்ட் சஜஷன். ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக அந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கான ஸ்டடி பிளான் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் பயப்படாதீங்க, ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நல்லா எழுதியிருப்பீங்க எல்லோரும். அண்ட் இது செகண்ட் எக்ஸாம், உங்களுடைய பெஸ்ட்டை பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லா எழுதாட்டியும் பரவாயில்ல, செகண்ட் எக்ஸாம் நான் நல்லா எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் எக்ஸாமையும் நான் நல்லா எழுதுவேன், இங்கிலீஷ்லேயும் நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேங்கிற அந்த மைண்ட் செட்டோட உங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இங்கிலீஷ் எக்ஸாமும் ஈஸியாக வரும். எல்லாரும் நல்லபடியாக எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.